ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சஞ்சய். இந்த 2024ல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ஸ்டார் பாய் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ன்றது வந்துட்டு ஃபுல்லாக ராவாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா லைக் எல்லாமே டார்க் கலர்ஸாக இருக்கும். டார்க் கலர்ஸ் லைக் பிளாக் ஜாக்கெட், டெனிம் ஜாக்கெட், கொஞ்சம் ஃபேடட் ஜீன்ஸ் ஆர் டோன்ட் ஜீன்ஸ், அப்புறம் பூட்ஸ் ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், அந்த மாதிரி ஷூஸ் போட்டு, அப்புறம் கேப், அப்புறம் சன்கிளாசஸ். அதுக்கு பேர் தான் ஸ்டார் பாய் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார் பாய்னா என்ன, அதோட அவுட்ஃபிட்ஸ் என்னென்னன்ட்டு நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே சில் பண்ணி கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பாயோட அவுட்ஃபிட். ஸ்டார் பாய் அப்படின்னு என்னென்னா, இது ஒரு ஸ்லீக், எட்ஜி அண்ட் மாடர்ன் ஸ்டைல். இந்த 2024க்கான ஸ்டைலில் வந்துட்டு இந்த ஸ்டார் பாய் அஸ்தட்டிக் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டைலாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார் பாய்னா யாருன்னா, லைக் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பர்சன். அவங்க வந்துட்டு ஒரு கூட்டத்தில் அவங்க பேசலைனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு ரொம்பவே லவுடாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பொறுத்து. பிகாஸ் அவங்க மினிமலாக சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட ஸ்டைல் வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டார் பாய் அஸ்தட்டிக் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னன்னு எக்ஸாக்டாக தெரியலனா, இந்த த வீக்கெண்ட் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் இருக்கும் இங்கிலீஷில். ஸோ அதில் வர பர்டிகுலர் சாங் ஆல்பம் நேம் தான் ஸ்டார் பாய்னு ஒரு ஆல்பம் நேம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானோ, அந்த நியான் லைட்ஸ், ஃபேன்சி கார்ஸ், அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஸ்டார் பாய் லுக் கொண்டு வர்றது, என்ஹான்ஸ் பண்ணுறது. எப்பயுமே ஸ்டார் பாய்ஸோட க்ளோத்திங் வந்துட்டு டார்க் அண்ட் மிஸ்டீரியஸாக தான் இருக்கும். அவங்க அதை பார்த்தாலே ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இவங்ககிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுமே. நான் இப்போ சொல்ல வர்றது என்னதுன்னா, த என்டையர் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார் பாய் ஆஸ்தட்டிக் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ இப்போ என்னென்னா, ஸ்டார் பாய் ஆஸ்தட்டிக்கான முக்கியமான கீ எலமெண்ட் என்னென்னன்றதை நான் சொல்ல போகிறேன். அதில் நம்பர் 1 இருக்கிறது ஸ்டார் பாயோட ஃபேஷன் தான். ஸோ இந்த ஸ்டார் பாய் ஃபேஷன் அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரீட் வேர் அந்த மாதிரியும் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் வேர்லேயே ஹை ஃபேஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைல் மாதிரியும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டார்க் கலர்ஸ் தான் வந்துட்டு ஸ்டார் பாயோட கீ எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேஷனில் வந்துட்டு பிளாக் வந்துட்டு ஸ்டேபிள் கலராக இருக்கும். இதுலேயே 3 கலர்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கலர் இல்லாமல் வேற மற்ற 3 கலர்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா நேவி, டார்க் க்ரீன் அண்ட் டார்க் கிரே. இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்துட்டு காமன் சாய்ஸஸாக இருக்கும் ஸ்டார் பாய்ஸ் ஃபேஷனுக்கு. நீங்கள் ஃபுல் டார்க்காகவும், எந்த பிரிண்டட் டிஷர்ட்ஸும் போடாமலும் இருக்கலாம். அதுவும் ஸ்டார் பாய் கேட்டகரிஸில் தான் வரும். நீங்கள் பிரிண்டட் ஷர்ட் போட்டாலுமே வந்துட்டு ஸ்டார் பாய் கேட்டகரியில் தான் வரும். 2 போட்டாலுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தான். பட் அது எல்லாமே வந்துட்டு ஸ்டார் பாய்ன்ற ஒரு கேட்டகரி கீழே தான் வரும். ஒன்ஸ் அந்த டிஷர்ட் ஆர் ஷர்ட் போட்டதுக்கப்புறம் மேலே அந்த பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் ஆர் ப்ளூ கலர் டெனிம் ஜாக்கெட் அது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் நம்ம ஸ்டார் பாய் லுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பாட்டம் வேர் என்ன பண்ணணும்னா, ப்ளூ ஆர் பிளாக் ரிப்டு ஜீன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட காம்பினேஷனாக மேட்சிங்காக போட்டிங்கன்னா அது இன்னும் பக்காவாகவே இருக்கும். இட்ஸ் சூப்பராக இருக்கும். இட்ஸ் டோட்டலி கூல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூட சேர்த்து ஸோ இப்போ டெனிம் ஜாக்கெட், ஃபுல் டார்க் கலர் ஷர்ட்ஸ் ஆர் டிஷர்ட் அண்ட் ரிப்டு ஜீன்ஸ் அது பார்த்தாச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னா ஆக்சசரிஸ் ஆர் கீ. அது என்னதுன்னா லைக் சன்கிளாஸஸ் தான் வந்துட்டு மெயினாக ஸ்டார் பாய்க்கு தேவையான விஷயம். ஏன்னா மோஸ்ட்லி சன்கிளாஸஸ் வந்துட்டு ஃபேஷனுக்காக போடுறத விட நம்ம இந்த ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டார்க்காக ஒரு சன்கிளாஸ் வாங்குறீங்கன்னா யாரை பார்க்குறீங்க, எங்கே பார்க்குறீங்கன்றது தெரியாமல் இருக்கும். அது மற்றவங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இவன் என்ன ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கான், இவன் நம்மளை பார்க்குறானா இல்லை வேற எங்கேயோ பார்க்குறானான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆக்சசரிஸ் வந்துட்டு ஸ்டார் பாய் அவுட்ஃபிட்டில் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ 3வது என்னதுன்னா கேப். டார்க் கலர் கேப் போட்டிருந்தாலோ இல்லை நார்மல் ஹூடி டைப் போட்டு மேலே அந்த ஹூடியை போட்டு ஹெட்டை கவர் பண்ணியிருந்தாலோ அதுவும் ஸ்டார் பாய் அவுட்ஃபிட்ஸில் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரியலி செம கூலாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே டாப்பில் எல்லாமே பார்த்தாச்சு. கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூட்ஸ் ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். அதுதான் ஸ்டார் பாய்க்கான நீட். ஒன்ஸ் இந்த அவுட்ஃபிட் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு பேரகான் செருப்பை போட்டு நம்ம வெளியே போக முடியாது. பூட் போட்டு பாருங்கள், ஒரு பிளாக் பூட், ப்ரௌன் பூட். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு டார்க் ப்ரௌன் பூட். நான் அதுதான் வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் போட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள்
தனியாக தெரிவிங்க. எல்லாருமே எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரூம்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆன உடனே எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட பூட், உங்களோட காலை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேர் பண்ணியிருக்கீங்க, அந்த ஷூ ஒன்ஸ் நீங்கள் ஷூ வேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது நீட்டாக இருக்கா இல்லையா, என்ன மாதிரி ஷூ வேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நோட்டீஸே பண்ணுவாங்க. அதை வச்சு தான் உங்களை ஜட்ஜே பண்ணுவாங்க. ஒரு பூட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடாக தான் இருக்கும், பட் இட்ஸ் டோட்டலி ஒர்த் இட். அண்ட் த ஃபைனல் ஒன், ஸ்டார் பாயோட ஹேர் ஸ்டைல். மோஸ்ட்லி ஸ்டார் பாய்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எதனால் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரேன்னா, அவங்க லோ பாடி ஃபேட் மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற கொழுப்பு, டபுள் சீன் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க மோஸ்ட்லி என்ன ஹேர் ஸ்டைல் அவங்க ஃபேஸுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைட் ஃபேடுன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, அப்புறம் ஃப்ளஃபி மிடில் பார்ட் அப்படின்ற ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது. மோஸ்ட்லி இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டார் பாய் அஸ்தட்டிக்கான ஒரு கீ எலமெண்ட்டாக இருக்கும், ஹேர் ஸ்டைல் எலமெண்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை நாம் தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார் பாய் அவுட்ஃபிட் போடும்போது நீங்கள் அவங்க வந்து ரெகுலராக அந்த ஹேர் கேர் ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். அவங்க வெல் க்ரூம்டாக இருக்கணும். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்பப்போ யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஹேர் வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். அது வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்கின் எவ்வளோ ஷைன் ஆகுது, அந்த ஹேரும் எவ்வளோ ஷைனாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குன்றத மாதிரி. ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2024 க்ரூமிங் கற்றுக்கோங்க. உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லெதர் ஜாக்கெட், டெனிம் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேடட் ஜீன்ஸ் ஆர் டோன்டு ஜீன்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஜீனே போட்டு நீங்கள் போகலாம். அப்புறம் பூட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பூட் வாங்குங்க. நல்ல ஒரு சன்கிளாஸ், உங்கள் ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சன்கிளாஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபைனல் ஒன், கேப் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க போட்டால் முடிக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் ரெகுலராக போட சொல்ல நான், நீங்கள் எப்பயாவது ரொம்ப பேட் ஹேர் டே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கேப் போட்டு வெளியே போங்க. இட் வுட் பி நைஸ். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, த ஸ்டார் பாய் aesthetic is all about blending different styles and making bold fashion choices. It's unique and edgy style. இப்போ நான் இந்த ஸ்டார் பாய் ஃபேஷன் ஸ்டைல் சொன்னதுலேயே வந்துட்டு நிறைய ஃப்ளெக்சிபிள் இருக்குது. அது மற்றது போட்டால் கூட ஸ்டார் பாய் லுக்ஸ் வந்து வரும். இது கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டு தான். பட் ஒருத்தனை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவன் எந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாக, அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.